ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 கேட்டகரியாக இருக்குது. 10,000 ஒர்த் இருக்குது, 20 lakhs ஒர்த்தும் இருக்குது. நம்ம அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கிற ஒரு இன்சூரன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது 10 lakhஸும் இருக்குது, 20 lakhஸும் இருக்குது. அதில் 10 lakhs பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம், 20 lakhs பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம். இன்கேஸ் அர்பன் அண்ட் ரூரல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிஎல்ஐ அண்டு ஆர்பிஎல்ஐன்னு சொல்லிட்டு 2ஆ இருக்குது. ஓகேங்களா? ஆர்பிஎல்ஐனா ரூரலில் இருக்கிறவங்க, டிகிரி முடிக்காதவங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் டிகிரி முடித்தவங்களா இருந்தீங்கன்னா பிஎல்ஐன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எலிஜிபிலிட்டி, அதனுடைய ப்ரீமியமு, அது போனஸ் நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, அது மெச்சூரிட்டி எந்த இயரில் கிடைக்கும், ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தமிழில் தான் கொடுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது ஒன் அண்ட் ஒன்லி போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம எங்கே பண்ண போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் பண்ண போகிறோம். அது மோஸ்ட்டாக கவர்மெண்ட். ஓகேங்களா? போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய கவர்மெண்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனுடைய கவர்மெண்ட் பேங்கிங் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு உங்களுடைய நியர்பையில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப லோ ப்ரீமியமாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லோ ப்ரீமியம்னா என்னென்னா குறிப்பிட்ட அமௌண்ட். இப்போ நீங்கள் சின்ன வயசில் இருக்கிறீங்க, இப்போ 19 ஆர் 20 ஆர் 25 ஆர் 30 அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் கட்ட போகிறேன், இல்லை 15 இயர்ஸ் கட்ட போகிறேன் சொல்லிட்டு அதனுடைய குறிப்பிட்ட ஏஜை நீங்களே லிமிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் 60 இயர்ஸ் வரைக்கும் கட்ட போகிறேன். இப்போ எனக்கு ஒரு 19 இயர்ஸ் ஆகுது, நான் ஒரு 60 இயர்ஸ் வரைக்கும் கட்டுறேன்னா அது குறிப்பிட்ட அமௌண்ட் லோயர் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி லோயர் நம்மளே அமௌண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட் அது என்னென்னு நான் கிளியராக சொல்கிறேன். ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அது எப்படின்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னா குவார்ட்டராக கட்டுறது, ஆஃப் ஆஃப் 6 மந்த் ஒன்ஸு, 3 மந்த் ஒன்ஸு, இயர்லி ஒன்ஸு, இல்லை எனக்கு நான் மந்த்லி நான் கட்டிக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி மந்த்லியாகவும் கட்டிக்கலாம். ஆக்சுவலாக சம் அஷ்யூர் அமௌண்ட் நமக்கு கிராஜுவிட்டியாகவும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. குட் ஆப்ஷன் ஃபார் லாங் டேர்ம்க்கு. நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சீட்டுனா கட்டுறோம்ல, ஸோ அந்த மாதிரி காசை நீங்கள் எப்படியா இருந்தாலும் வருஷம் ஒரு சீட்டு கட்ட தான் போகிறீங்க. அதுக்கு பற்றி இது ஒரு லாங் டேர்மாக நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்காகவும் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். லோன் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. எத்தனை வருஷம் கழிச்சு லோன் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அட்டென்டிவ் போனஸும் இருக்குது. ஓகேங்களா? அட்டென்டிவ் போனஸும் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி என்னன்னா 19 இயர்ஸ் டு 55 இயர்ஸ் வரைக்கும் அது எலிஜிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது அது இந்தியனாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் பிஎல்ஐ பண்ணுறீங்கன்னா அதுக்கு டிகிரி கன்ஃபார்மாக வேணும். இன்கேஸ் என்கிட்ட டிகிரி இல்லைன்னா ஆர்பிஎல்ஐன்னு சொல்லிட்டு அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயே 6 இன்சூரன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிஎல்ஐ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஏஜ் என்ன, கவரேஜ் எவ்வளோ இருக்கும், அதோடைய பாலிசி எத்தனை வருஷம், மெச்சூரிட்டி ஏஜ் எப்போ, ப்ரீமியம் வேல்யூஸ் எப்போ, அது ஏஜ் நம்ம ஃபிக்ஸடாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு 20 வயசு ஆகுது, இதிலேருந்து நான் ஒரு 50 வயசு வரைக்கும் நான் கட்ட போகிறேன். இல்லை எனக்கு 25 வயசு ஆகுது, நான் 50 வயசு வரைக்கும் கட்ட போகிறேன். எனக்கு ஒரு இப்போ தான் எனக்கு ஒரு 30 ஆகுது, நான் ஒரு 55 வரைக்கும் நான் கட்ட போகிறேன்னு சொல்லி நம்மளே ஏஜையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஏஜோட முடிக்கிறோன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கவரேஜ் இப்போ ஒரு 10 லேக்ஸு 20 லேக்ஸுன்னு சொல்லிட்டு நம்மளே குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம பாலிசி நம்ம எவ்வளோ என்னென்ன இயர்ன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அது என்னென்ன பாலிசி இருக்குது, நான் சொன்ன 6 இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்னு அதை நம்ம எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி ஏஜ் அதை நான் சொன்னால ஃபிக்ஸட் ஏஜ் ஒன்று இருக்கும். நம்ம 20 22 சொல்லுவோம். மெச்சூரிட்டி ஏஜ் நம்ம எப்போ எந்த வருஷம் வரைக்கும் நம்ம கட்ட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 19 வயசு ஆகுதுன்னா நான் ஒரு 60 வயசு வரைக்கும் கட்ட போகிறேன். அதான் மெச்சூரிட்டி ஏஜ். ஓகேங்களா? ப்ரீமியம் வேல்யூ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 19 வயசில் நான் ஒரு 2100 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ நான் கட்டுறேன்னா அது ப்ரீமியம் அமௌண்ட்டில் அது எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஆஃப்டர் இயர்ஸ்க்கு ஒரு எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம லோன் அப்ளை பண்ணோன்னா கன்ஃபார்மாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் டேக்ஸ் சொல்லியிருந்தேன். பேங்கிங் அங்கே இருக்குது. ப்ரீமியம் நம்ம எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணுற லோ ப்ரீமியம் தான். டேக்ஸ் பெனிஃபிட் 80C வருது. ஆனால் டேக்ஸ் ஃப்ரீ மட்டும்தான். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 லேக்ஸ் கட்டுறீங்க,
அது ஒரு 15 லேக்ஸோ இல்லை 20 லேக்ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸாக வருதுன்னா இப்போ நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சில கம்பெனியில். அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, டேக்ஸும் இல்லை, டேக்ஸ் ஃப்ரீ அண்டர் 80Cயில் வரதுனால 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து லோனும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏஜ் வந்து 25 இயர்ஸ் இருக்குது அட் ப்ரெசென்ட்டில். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 60 வயசு வரைக்கும் நான் கட்ட போகிறேன்னா 35, 45, 55 + 5 அப்போ 35 இயர்ஸ் நீங்கள் வந்து கட்டுறது இது. ஓகேங்களா. மந்த்லி ப்ரீமியம் வந்து 2150 கட்டுறீங்க நீங்கள். ஓகேங்களா. இதே வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட் ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். 35 இயர்ஸாக வந்து 9,23,898 இதான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஓகேங்களா. போனஸாக உங்களுக்கு எவ்வளோ ஆட் ஆகுதுன்னா 18,82,000 கிடைக்கிது உங்களுக்கு. மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து 28,82,000 கிடைக்குது. ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு 25 இயர்ஸில் நீங்கள் கட்டுறது. இன்கேஸ் வந்து எனக்கு 19 இயர்ஸ் தான் ஆகுது, அப்போ நான் 60 இயர்ஸ் வரைக்கும் நான் கட்டுறேன்னா மந்த்லி நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்கன்னா வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 60K வாங்குறேன், இல்லை 50K வாங்குறேன், எனக்கு நான் நார்மலாக ஒரு 10K வந்து நான் எக்ஸ்ட்ரா எனக்கு மீறும் அப்படின்னா நீங்கள் 8,750 அமௌண்ட் நீங்கள் பே பண்ணலாம். ஓகேங்களா. இந்த அமௌண்ட்டுமே நம்மளே தான் ஃபிக்ஸ் பண்ணுறது, இவ்வளோ அமௌண்ட் நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரீமியமாக நீங்கள் எவ்வளோ கட்டிப்பீங்க? 44 லேக்ஸ் கட்டியிருப்பீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் போனஸாக வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா வந்து 106,60,000 நீங்கள் கட்டியிருக்கீங்க. அது 1 crore. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 1,56,60,000 நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட். இவ்வளோ தூரம் நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். இவ்வளோ தூரம் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு உங்களோட 60வது வயசில் இந்த அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும். இன்கேஸ் ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஒரு நான் சொன்னிருந்தால ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, அப்புறம் இயர்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி கட்டினீங்கன்னா வந்து 2,150 கட்டுற மாதிரி இருக்கும். இதே 3 மாதத்துக்கு ஒரு கட்டினீங்கன்னா அதில் ஒரு 150 இல்லை 100 உங்களுக்கு கம்மியாகும். ஓகேங்களா. இது இன்கேஸ் நீங்கள் ஆஃப் இயர்லியே நீங்கள் கட்டினீங்கன்னா ஒரு 400லேருந்து ஒரு 300 கம்மியாகும். இயர்லியாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 500 கிட்ட கம்மியாகும். ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரீமியம். இது சில பேரால் மந்த்லி தான் கட்ட முடியும். 3 மாதத்துக்கு ஒரு சேர்த்து வச்சு கட்ட முடியலன்னா நீங்கள் அந்த மாதிரி மந்த்லி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் 3 மாதத்துக்கு ஒரு கட்ட முடியும்னாலும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 6 மந்த் ஒன்ஸ் கட்டுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா அடிக்கடி போஸ்ட் ஆஃபீஸ் போக முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் அதையுமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை என்னால் வருஷத்துக்கு ஒரு தான் கட்ட முடியும், எனக்கு அப்போ தான் போனஸ்லாம் கிடைக்கும், குறிப்பிட்ட அமௌண்ட் என்னோடய சேலரி அமௌண்ட்டும் நான் மற்ற இது இன்கம் வச்சு நான் சேர்த்து நான் இயர்லியாக பே பண்ணிக்கிறேன்னா அது உங்கள் விஷயம். ஆனால் மெயின் இது வந்து என்னென்னா டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போக மட்டும்தான் நீங்கள் இதை வந்து பே பண்ண முடியும். ஸோ அதனுடைய இது புக்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நான் மந்த்லி நான் பே பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இப்போது போன வருஷம் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ ஒரு 7 to 8 மந்த் கிட்ட நான் கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இன்கேஸ் வந்து அந்த இதை கட்டிகிட்ருக்காங்கல்ல, பிஎல்ஐ கட்டிகிட்ருக்க வந்து நம்ம வந்து கேரண்டியாக ஒரு ஆள் நாமினி நம்ம பண்ணணும். கேஸ் போஸ்ட் ஆஃபீஸில் கட்டிகிட்ருக்கவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க யாருக்கு அந்த சம் அஷூரன்ஸ் அமௌண்ட்ஸ் யாருக்கு போகும்னா நாமினியாக இருக்கிறவங்களுக்கு போகும். இன்கேஸ் வந்து நாமினியாக இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு 15 இயர்ஸ் அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க, ஒரு 10 இயர்ஸ் தான் கட்டியிருக்காங்கன்னா நான் வித்ட்ரா பண்ணிக்கனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை வேண்டாம் மீதி ஒரு 10 இயர்ஸ் இருக்குல்ல அதை நான் வந்து பே பண்ணுறேன்னா ஓகே, அதையுமே வந்து அந்த நாமினி போட்டு ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணிக்கலாம். அது எவ்வளோ கட்டியிருக்காங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் 2,150 அவங்க கட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா நான் அதை ஒரு 10 இயர்ஸ் அவங்க கட்டிட்டாங்க, மீதி 10 இயர்ஸ் நான் கட்டுறேன் சொன்னாலும் ஓகே. இல்லை நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் கட்டுறேன்னு சொன்னாலும் இந்த அமௌண்ட்டே நீங்கள் கட்டிக்கலாம். இன்கேஸ் வந்து அவங்க வந்து 8,750 அமௌண்ட் இவங்க கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க, 10 இயர்ஸ் கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்களால ஒரு 5,000 இல்லை 4,000 தான் கட்ட முடியும்னாலும் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்க இறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னால் இவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியல, எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமான்னு அந்த மாதிரி கேட்டாலும் ப்ரீமியம் அமௌண்ட் வந்து டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் கம்மி பண்ணியும் நீங்கள் கட்டிக்கலாம். இன்கேஸ் வந்து பாருங்கள் ரிடியூஸ்டு அஷ்யூர் அமௌண்ட் வந்து நம்ம டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அது ரிவைல் ஆப்ஷனும் இருக்குது. ஓகேங்களா. பாலிசி ரிவைல் வந்து டியூ அமௌண்ட் வந்து இன்கேஸ் வந்து உங்களால் இப்போ நீங்கள் மந்த்லி நீங்கள் கட்டிட்டு வரீங்க, ஒரு மாதம் என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்கேஸ் ஏதோ ஒரு மணி நம்மக்கிட்ட இல்லை, ஓகேங்களா, ஒரு ஃபெஸ்டிவலோ
இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன்ஸோ அது நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பெனால்ட்டி போட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரீமியமும் நம்மக்கிட்ட இருக்குது, இதில் இருக்குது. பெனால்ட்டி போட்டும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்கேஸ் இதில் எதனா உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் நம்மக்கிட்ட ஒன்று கொடுப்பாங்க. அது நமக்கு வந்து வீட்டுக்கே வரும். ஓகேங்களா? அதுவுமே நான் உங்ககிட்ட காட்டுறேன். அந்த புக்கை நீங்கள் வந்து எப்பயுமே தொலைக்கக்கூடாது. நமக்கு பாலிசி நம்பர்னு ஒன்று இருக்கும். நம்ம மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். இப்போ தான் நம்ம புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் எதனா டவுட்ஸ்னால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.